உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஜக்கி உருவாக்கும் ஸ்பெஷல் சுடுகாடு. துணிந்து எதிர்க்கும் கிராமத்து வாசி. ஊருக்குள் நுழைந்த உண்மை குழு. வண்டியை நொறுக்கிய ஈஷா குண்டர்கள். போலீஸ் முன்பே அரங்கேறிய அராஜகம். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள இக்கரை போலுவாம்பட்டியில் மின்தகன மேடை ஒன்று ஈஷா அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்தகன மேடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த SN சுப்பிரமணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் மின்தகன மேடை அமைக்கப்பட்டுள்ள பகுதியானது குடியிருப்பு பகுதியாகும். இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே மின்தகன மேடையை அமைக்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SS சுந்தர், N செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது ஈஷா யோக மையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மனுதாரர் வசிக்கும் பகுதி குருட்டுப்பள்ளம் ஆகும். அப்பகுதியில் மனுதாரர் மட்டுமே உள்ளார். மனுதாரர் குறிப்பிட்டிருக்கும் முகவரியில் ஒரு மேற்கூரை மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு எந்த குடியிருப்பு வாசிகளும் இல்லை. மனுதாரர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். அவரது மனைவி அரசு ஊழியராக உள்ளார். இவர்கள் போலியான முகவரியை சமர்ப்பித்துள்ளனர். அங்கு அமைக்கப்பட்டுள்ள மின்தகன மேடையால் எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படவில்லை. எனவே உள்நோக்கத்துடன் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் P. வில்சன், மின்தகன மேடையால் அருகில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மின்தகன மேடை அமைக்கும் முன்பாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் ஆட்சேபனையை கேட்காமல் தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த மின்தகன மேடையை அகற்ற உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். அப்போது ஈஷா மையம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் குறுக்கிட்டு வாதிடுகையில் அந்த தகன மேடை இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அங்கு நவீன முறையில் LPG எரிவாயு மூலமாக உடல்கள் எரியூட்டப்பட உள்ளது. இதனால் சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட மின்தகன மேடையை நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கு உத்தரவிடப்பட்டது என தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். இதனால் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் மனுதாரர் SN சுப்பிரமணியன் மனுவில் குறிப்பிட்டது போல விதிமீறல் நடந்துள்ளதா, பழங்குடி கிராம மக்களுக்கு பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து கண்டறிய தந்தை பெரியார் திராவிடர் கழகம், வெள்ளிங்கிரி பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட முற்போக்கு இயக்கங்கள் இணைந்து உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தனர். மேலும் இக்குழுவினர் இன்று வேன் மூலம் இக்கரை போலுவாம்பட்டி கிராமத்தில் உள்ள ஈஷா யோக மையத்தின் நுழைவு வாயில் அருகே சென்றபோது அங்கிருந்த ஈஷா யோக மையம் ஊழியர்கள், ஈஷா ஆதரவாளர்கள் மற்றும் சில கிராம மக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் உண்மை கண்டறியும் குழுவினரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் சாலையின் குறுக்கே மாட்டு வண்டி மற்றும் டிராக்டரை நிறுத்தி வைத்து தடுத்தனர். ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறும்போது அங்கிருந்த ஆலந்துறை போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஈஷா ஆதரவாளர்கள் உண்மை கண்டறியும் குழுவினர் சென்ற வேன் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இரு தரப்பினரையும் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனையடுத்து இரு தரப்பினரும் ஆலந்துறை போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவினர் கூறுகையில், ஈஷா யோக மையம் மின்மயானம் ஒன்றை கட்டியுள்ள நிலையில் அங்கு 44.3 ஏக்கர் நிலத்தில் குளம் ஒன்றையும் வெட்டியுள்ளது. அதில் மின்மயான கழிவுகளை கொட்டி பழங்குடி மக்கள் அந்த நிலம் கிடைத்தாலும் பயன்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்துவதற்கு ஈஷா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் திட்டமிட்டுள்ளதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து உண்மை நிலவரம் என்ன என்பதை அறிய முற்போக்கு அமைப்புகள் சார்பாக உண்மை அறியும் குழு மூலமாக கள ஆய்வு செய்ய சென்றபோது ஈஷா யோக மையத்தின் அடியாட்கள் வாகனத்தை தடுத்து கண்ணாடியை உடைத்து அத்துடன் எங்களுடன் வந்த தோழர்களையும் தாக்கியுள்ளனர். ஈஷாவின் முக்கிய பொறுப்பில் உள்ள தினேஷ் ராஜா, வெங்கட்ராஜா,
நந்தகோபால் மற்றும் ஊழியர் முள்ளங்காடு சசிகலா உட்பட 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறை முன்னிலையிலேயே ரவுடிகள் போல் கொலை வெறியோடு தாக்குதல் நடத்தினர். மேலும் வாகனத்தை எடுக்க விடாமல் டிராக்டரை கொண்டு மறித்தனர் என உண்மை கண்டறியும் குழுவினர் தெரிவித்தனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.